எங்க ம் உங்ககிட்ட அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். என்ன இது வேணும்னா? இது ஒண்ணும் இல்ல. அப்ப இதுவா? ஐயோ, நான் சொல்றத கேக்குறீங்களா? நீங்க ஏன் பைக்க தள்ளி நிப்பாட்டிட்டு அப்புறம் போய் உருட்டிக்கிட்டே வந்தீங்க? எப்ப? எதை கேக்குற? இல்லங்க, வீட்டுக்கு வெளியே நீங்க ஷூவை கழட்டிட்டு பூனை மாதிரி பைக்க தள்ளிட்டு வந்தீங்களே, அத கேட்டேன். அது வந்துட்டே இருந்தேன்னா அங்கேயே ஆஃப் ஆயிருச்சு. அதான் அங்கேயே நிப்பாட்டு வந்தேன். அதுக்கப்புறம் போய் எடுத்துட்டு விட்டுனேன். பைக்ல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையங்க, நல்லா தானே ஓடிட்டு இருக்கு. ஆமா ஆமா, இப்ப நல்லா தான் ஓடுது. ஆனா அப்போ ஆஃப் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் ஒன்றும் ஆகலல்ல. இப்போ எதுக்கு அது தெளிவா கேட்குற? கொஞ்சம் மெதுவா பேசுங்க. எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? நான் சும்மா தான் கேட்டேன். எப்பயும் பைக்க நல்ல கண்டிஷன்ல வச்சிருப்பீங்களே, இப்ப திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களே, அதான் ஆச்சரியப்பட்டு கேட்டேன். ஆமா ஆமா, பொண்டாட்டியும் சரி பைக்கும் சரி கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஐ ட்ரை மை பெஸ்ட். இதுக்கு நீ சிரிக்கணும், முறைக்க கூடாது. சரி அதை விடு. எஸ்தர் மேடத்துக்கு உடம்பு சரியில்லையா? ஆமாங்க, பாவம் ரொம்ப முடியல. அதான் டாக்டர் வந்துட்டு போனாரு. அந்த டாக்டர் நீ பாத்தியா? ஆமாங்க, அவர் கிளம்பி போனதுக்கு அப்புறம் தானே நீங்க பைக் உருட்டிட்டு வந்தீங்க. ஓ, வீட்ல இருந்துகிட்டே எல்லாத்தையும் கவனிக்கிற நீ. ஹலோ சார், எங்கே சார் போயிட்டீங்க? ஓனரை கையோட கூட்டிகிட்டு வந்திருக்கேன் சார். வந்தீங்கன்னா பேசி முடிச்சிடலாம். நல்ல இடம், விட்டுறாதீங்க. முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது. சாரிங்க, ஒரு அர்ஜென்ட் வேலை வந்துருச்சு, அதான் கிளம்பி வந்துட்டேன். சரி, ஓனர்கிட்ட நானே நாளைக்கு வந்து பேசுறேன்னு சொல்லுங்களேன். எப்படியாவது பேசி முடிச்சிருங்க. இந்த மாதிரி இடம் கிடைக்காது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது. பண்ணிடலாம். நீங்களும் கொஞ்சம் பார்த்து, கொஞ்சம் ரேட்ல கொஞ்சம் பார்த்து பேசணும். ஏன்னா என் ஓனருக்கு நான் பதில் சொல்லணும். பார்த்து பண்ணுங்க. சரிண்ணே. ஏங்க, வாங்க வீட்டுக்கு போலாம். ஏன் நிறைய வாங்கணும்னு சொன்ன? இல்லங்க, கேஸ் ஆஃப் பண்ணனா இல்லையான்னு மறந்து போச்சு. வாங்க போலாம். அப்போ இதெல்லாம் வந்து வாங்கிக்கலாம் வாங்க. மஹி கொடுத்ததா?
அதிகமாயிருச்சு, நான் கிளம்புறேன் சார். யோ இன்னொரு ரவுண்டு போட்டு போ. ஐயோ வீட்டில் போனாடி கொன்னே போடுவா சார் என்ன. இப்படி போனால் மட்டும் என்ன கொஞ்சம் ஆகலோ. பாய் சார். பாய் சார். ஹலோ, யார் பேசுறீங்க? என்ன லாவண்யா அதுக்குள்ளேயுமா மறந்து போச்சு? நான் தான் ஆதி, உன் உயிர் தோழி பிரீத்தியோட ஹஸ்பண்ட். ஐ சார் 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 சாரி 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 சார் சார் டக்குன்னு உங்க வாய்ஸை ரெகக்னைஸே பண்ண முடியல சார். பட் உங்க குரல் ஃபோன்ல ரொம்ப அழகா இருக்கு சார். எப்படி இருக்கீங்க? பிரீத்தி எப்படி இருக்கா? எங்களுக்கு என்ன குடியும் குடுத்தனமா அமோகமா இருக்கும். நீங்க பத்திரமா திருச்சி போயிட்டீங்கல்ல? ஓஎஸ், நான் சேஃபா திருச்சி வந்துட்டேன். அப்புறம் லாவண்யா உங்க செட்ல மகேஸ்வரி ஒருத்தி படிச்சாளா? மகேஸ்வரி இல்லையே. இல்லையா? இல்ல சார், அவ படிக்கிற மாதிரி நடிச்சான்னு சொல்ல வந்தேன். ஆனா எங்க கூட தான் சுத்தி இருந்தா. சொல்லுங்க இப்ப என்ன? இல்ல உங்க காலேஜில் கேட்டேன், மகேஸ்வரின்னு யாரும் பாஸ் அவுட் ஆகலன்னு சொன்னாங்களே. சார் இத போய் காலேஜ்ல கேட்டீங்களா? ஆமா, கிஃப்ட் நல்லா இருந்துச்சு, தேங்க்ஸ் சொல்லலான்னு ஃபோன் நம்பர் கேட்கறதுக்காண்டி ஃபோன் பண்ணி கேட்டேன். ஆனா அப்படி யாருமே உங்க செட்ல படிக்கலன்னு சொன்னாங்களே, அது எப்படி? சார் சார் ஒரு நிமிஷம். அந்த மகேஸ்வரியோட ஒரிஜினல் நேம் சாமுண்டீஸ்வரி. அதனால அங்க இருக்க ரெக்கார்ட்ஸ்ல எல்லாம் சாமுண்டீஸ்வரின்னு தான் இருக்கும். நாங்க அவளோட இன்னொரு பேரை வச்சு மகேஸ்வரி மஹின் எல்லாம் கூப்பிடுவோம். ஓ ஓகே 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 ஓகே, கிளியர், பக்கா கிளியர். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா பிரீத்தி கிட்டே கேட்டிருக்கலாமே. இதே எதுக்கு ஃபோன் பண்ணி காலேஜ்ல கேட்டீங்க? அது வந்து ஏங்க இப்படிலாம் கிராஸ் எக்ஸாமின் பண்ணா எப்படிங்க? ஓகே லாவண்யா, பாய். ஹலோ லாவண்யா. என்னம்மா புது பொண்ணு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? ஆல் இஸ் வெல். உன் கல்யாண வாழ்க்கையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஹஸ்பண்ட் நல்லா பாத்துக்கிறாரா? போயிட்டு இருக்கு. என்ன உன் குரல்ல சந்தோஷமே காணோம்? ஏதா பிரச்சனையா? ஜிஜி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் டயர்டா இருக்கு அவ்வளவுதான். ஆமாமா, கல்யாணம் ஆன புதுசுல அப்ப புது பொண்ணுங்கெல்லாம் இப்படிதான் டயர்ட் ஆவாங்களா? ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசாத. ஏய் இல்ல இல்ல, கேள்வி ஞானம். அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். சரி பிரீத்தி, உன்கிட்ட ஒரு விஷயம் ஓப்பனா பேசலாமா? ஹேய், நமக்குள்ள என்னடி இப்படியெல்லாம் கேக்குற? சொல்லு, என்ன விஷயம்? சரி, உன் ஹஸ்பண்ட் ஆதி என்ன மாதிரி டைப்? என்ன மாதிரி டைப்னா? புரியல. இல்ல சாஃப்டானவரா, இல்ல டென்ஷன் பார்ட்டியா, இல்ல எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுறவரான்னு கேட்டேன். ஏய், கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தானடி ஆகுது. இனிமேதான் அவர் கேரக்டரை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுக்குள்ள எப்படி அவர் அனலைஸ் பண்றது? ஏன் என்னெல்லாமோ கேக்குற? இல்ல ஆக்சுவலா நான் இத பத்தி உங்ககிட்ட பேசி உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு தான் நினைச்சேன். ஆனா இத பத்தி உங்ககிட்ட பேசாம இருக்கிறது தான் தப்போன்னு தோணுச்சு. என்னடி சொல்ற? உன் புருஷன் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு. உனக்கு ஃபோன் எப்போ? இப்போ ஈவினிங் தான் கால் பண்ணாரு. கால் பண்ணி நம்ம ஃப்ரெண்டு மஹி இல்ல, அவளை பத்தி என்கிட்ட விசாரிச்சாரு. ஆமாண்டி, அவ உங்களோட தான் படிச்சாளா? ஏன் அவ பேரு காலேஜ்ல என்டையர் ரெக்கார்ட்ஸ்ல இல்லன்னு என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு தொலைச்சு எடுத்துட்டாரு. ஐயோ ஆமா பிரீத்தி, கேட்டப்போ எனக்கு உண்மையா ரொம்ப அன்யூஷுவலா இருந்தது. அது மட்டும் இல்ல, அவரு மஹிய பத்தி தெரிஞ்சுக்க நம்ம காலேஜ்க்கே கால் பண்ணிருக்காரு. அப்படி ஒருத்தி படிக்கலன்னு நம்ம காலேஜ்ல சொன்னதும் அதுக்கப்புறம் தான் என்கிட்டே பேசியிருக்காரு. மஹியோட ஒரிஜினல் பேரு, சர்டிபிகேட் பேரு சாமுண்டீஸ்வரின்னு சொன்னதும் அப்புறம் தான் அவர் மைண்ட் ரிலாக்ஸே ஆயிருக்கும் போல இருக்கு.
ஆனா இந்த மாதிரி அவர் விசாரிக்கிறது என்னால டைஜஸ்டே பண்ணிக்க முடியல. Hey, what kind of person is ya? பிரீத்தி ப்ளீஸ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. ஆம்பளைங்க முக்காவாசி பேர் இந்த மாதிரி சந்தேக பேர் வழிங்க தான். ஆனா ஜஸ்ட் ஒரு கிஃப்ட பார்த்துட்டு இப்படி காலேஜ் வரைக்கும் என்கொயரி பண்ணிருக்காருன்னா ரொம்ப அன்யூஷுவலா இல்லையா? இத பார், இத பத்தி நீ அவர்கிட்ட ஓப்பனா பேசுறது எனக்கு ரொம்ப நல்லதுன்னு தோணுது. சில விஷயம்லாம் ஆரம்பத்திலே சால்வ் பண்ணுண்டி. பிரீத்தி, ஷோ பிரீத்தி, நான் பேசுனது நீ தப்பா எடுத்துக்கிட்டியா? ஏ ஏ ப்ளீஸ், நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். எனக்கு புரியுது. ஆனா இப்ப நீ சொன்னதை விட ஒரு பெரிய பிரச்சனை என் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. என்னடி? நான் சித்தார்த்த பார்த்தேன் லாவண்யா. ஓ மை காட், சித்தார்த்தா? ஏய், அவன்கிட்ட ஏதாவது பேசி தொலைச்சிட்டியா? இல்லடி, இவர் என் கூட இருந்தாரு. மேலும் அவங்க கூட பேச வேணான்னு எனக்கு தோணுது. இப்போ இவர் வேற இந்த மாதிரி வேணாண்டி, தேவையில்லாத காம்ப்ளிகேஷன். கரெக்ட் ரீ, நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சித்தார்த் ரொம்ப நல்லவன் தான், அவன் ஹார்ம்லெஸ் தான். ஆனா ஆனா உன் புருஷன் சரியில்லையோன்னு தோணுதுரி. அதனால நீ அவனை பார்த்தா கூட நீ அவனை அவாய்ட் பண்ணிடு. இது பார், தேவையில்லாத பிரச்சனையை நீயே கிரியேட் பண்ணிக்காத. எனக்கு என்னமோ மனசுக்குள்ளே ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுங்கிற மாதிரியே தோணுது. கல்யாணம் ஆன சந்தோஷம் கூட இல்லடி, ஏதோ கூண்டுக்குள்ள இருக்கிற மாதிரி ஃபீலிங். விடு பிரீத்தி, அதெல்லாம் சரியாயிடும். நீ கவலைப்படாத, ஓகே? நீ கவலையே படாத. இந்த சித்தார்த் விஷயத்துல மட்டும் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. உண்மையை சொல்றேன், அது இதுன்னு இந்த ஆதிக்கிட்ட மட்டும் எதையாவது உளறி தொலைச்சிடாத. உடம்ப நல்லா பாத்துக்கோ. அப்பப்போ நான் உனக்கு ஃபோன் பண்றேன். ஓகே, பை. யாரு கூட போன்ல பேசிட்டு இருந்தா? என் ஃப்ரெண்டு கூட பேசினேன். யாரு? ஓ, ஆறு தொழில் லாவண்யாவோட தானே? அவ ஃபோன் பண்ணுவதான் நினைச்சேன். கரெக்டா ஃபோன் பண்ணிருக்கா பாத்தியா? இந்த பொம்பளைங்க இருக்காளுங்கள, அடுத்தவங்க குடும்பத்துக்கு பஞ்சாயத்து பண்ணணும்னா ஆளுக்கு முன்னாடி வந்து நிப்பாளுங்க. ஏன் குடிச்சிருக்கீங்க? குடிக்கணும்னு நினைச்சேன், குடிச்சேன்.
இட்லி இருக்கே மல்லிகைப்பூ மாதிரி அவ்வளவு சாஃப்டா இருந்துச்சு. எல்லாம் உன் கைப்பக்கம் தானே. பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீ என்ன கேட்க போறன்னு தெரியும் பிரீத்தி. நேத்து உன் காலேஜ் ஃபோன் பண்ணி விசாரிச்சேன். அதுக்கப்புறம் லாவண்யா கிட்ட அதை பத்தி பேசினேன். ஏன் இப்படிலாம் பண்றீங்கன்னு கேட்க போற அதானே? இந்த பாருமா, எனக்கு ஒரு டவுட் வந்துச்சுன்னா அதை உடனே கிளியர் பண்ணிடணும். ஒரு பிரச்சனை வந்தா அதை இமீடியட்டா தீக்கணும். அதான் என் கேரக்டர். அதுக்கு தான் ஃபோன் பண்ண விசாரிச்சேன். இப்போ சம்பந்தமா எனக்கு அந்த விஷயத்துல டவுட்டே கிடையாது. சோ அந்த சப்ஜெக்ட் பத்தி இனிமே பேச வேண்டாம். லிவ் இட் அண்ட் பி கூல். புரிஞ்சுக்க. நோ கொஸ்டின்ஸ், நோ ஆர்குமெண்ட்ஸ். இதை இதோட விட்டுரு. அதான் நம்ம சந்தோஷத்துக்கு நல்லது. நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்க, ஆனா நான் அதை பத்தி எதுவும் பேசக்கூடாதா? இதனால நில்லுங்க. ஒரு சின்ன விஷயத்துக்காக என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி விசாரிச்சிருக்கீங்க. அவன் நம்மளை பத்தி என்ன? அவளை விடுங்க. இதனால என் மனசு எந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருக்கும்னு நீங்க யோசிக்கவே இல்லைல்ல. உங்க பிரச்சனை, உங்க விஷயம்னு உங்களை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு புரியலங்க. போக போக புரிஞ்சுக்கோ பிரீத்தி. உன்கிட்ட பிராங்கா என் கேரக்டர் சொல்லிட்டேன். எதுக்கு வருத்தப்படணும்? சின்ன வயசுல இருந்து எனக்கு ஓவர் பொசசிவ்னஸ். என்னுடைய பொருள் எதையுமே வேற யாராவது சொந்தம் நான் நினைச்சாங்கன்னா எனக்கு பிடிக்காது. என் பைக்கு, என் பேண்ட், என் ஷர்ட், என் லேப்டாப், என் ஹெல்மெட், அது எனக்கு மட்டும்தான். அது எனக்கு மட்டும்தான். அடுத்தவன் தொட்டு பார்க்க கூட நான் விட மாட்டேன். நான் அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. மத்ததுக்கே அப்படின்னா நீ என் பொண்டாட்டி. உன் மேல ஒரு நிழல் கூட பரவிட மாட்டேன். உன்னை பூ மாதிரி, ராணி மாதிரி, ராசாத்தி மாதிரி வச்சு காப்பாத்துவேன். எப்பவும் என் கூட நீ சந்தோஷமா இருந்தா போதும். வேற எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அவ்வளவுதான்டா. நம்ம கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது. நான் இங்க வீட்டுல தனியா இருக்கேன். நீங்க குடிச்சிட்டு வரீங்க. ஒரு சின்ன விஷயத்துக்காக காலேஜ் வரைக்கும் ஃபோன் பண்ணி என்ன சந்தேகப்பட்டு இதனால என் மனசு எவ்வளவு வேதனைப்படும் உங்களுக்கு புரியலையா? சாரி. குடிச்சது தப்புதான், நான் ஒத்துக்கிறேன். எப்பாவது ரொம்ப டென்ஷனா தான் குடிப்பேன் பிரீத்தி. ஆனா நான் டெய்லி குடிக்கிற ஆள் கிடையாது. நீ கவலைப்படாத. நேத்து நடந்த ஒரு விஷயத்தை வச்சு நீ என்ன ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நீ அந்த அளவுக்கு ஹர்ட் ஆகும்னு நினைச்சு கூட பார்க்கல. ரியலி சாரி ஃபார் த எஸ்டர்டேஸ் மேட்டர். இனியாவது நான் எப்பயாச்சும் குடிக்கிறேன்னு வச்சுக்கேன், லிமிட்டா குடிச்சுக்கிறேன். சரியா? இனிமே நமக்குள்ள எந்த குழப்பமும் வராது. ப்ராமிஸ்மா? ஓகே?